Hi friends, welcome to Moniart. இன்னைக்கு நம்ம ஒரு 8 inch round again shapeல பேபி preservation அதுவும் சும்மா நார்மல் கலர் கோட்டிங்னால பீச் தீமில் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் எப்படி பண்ணுறேன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணேங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசினையும் ஹார்ட்னரையும் கரெக்ட் ரேஷியோவில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். மெஷர் பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவசரப்படாமல் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். பபிள்ஸ் அப்போ தான் கொஞ்சமாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கலர்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது ரெசினையும் ஹார்ட்னரும் நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் கலர்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ பீச் தீமுக்கு தான் பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக சாண்டு கலரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாண்டு கலர்னு தனியாக விற்கும். நம்ம சாண்டு மண் மாதிரியும் ஆர்டிஃபிஷியலாகவும் விற்கும், வாங்கிக்கலாம். நான் இப்போ கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மோல்டு எடுத்துக்கிறோம். மோல்டில் பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். இது எந்த மோல்டு எடுத்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு பபிள் பஸ்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டா நம்ம பபிள்ஸ் க்ரியேட் ஆகாமல் இருக்கும். ஸ்ப்ரே பண்ணி முடித்தோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாண்டு கலர் இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக போர் பண்ணிக்கிறோம் மோல்டில். அடுத்ததாக ஸ்மால் செல்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். பீச் தீமில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சேர்த்தோம்னா ஃப்ரேம் கொஞ்சம் பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீ வேவ்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் பிஞ்ச் லைட்டாக எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அந்த வேவ்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ லைட்டாக பிஞ்ச் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒயிட் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த சாண்டு கலரிங் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சமாக நான் பண்ணுற மாதிரி லைட்டாக வேவ்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துடணும். வேவ்ஸ் முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி ரெசினில் கலரிங் மிக்ஸ் பண்ணி பேஸ்க்குரிய கலரிங் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். லைட் ப்ளூவும் அப்புறம் டார்க் ப்ளூவும் கலர் மிக்ஸ் பண்ணி சி போர்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். 2 ஷேட்ஸும் யூஸ் பண்ணனா சீக்கு டெப்த்து கிடைக்கும். கலர்ஸ் பிளெண்ட் ஆகுறதையே பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பீச் இன்னும் நேச்சுரல் லுக் வரணுன்னா சாண்ட் ஏரியாவில் லைட்டாக கொஞ்சமாக க்ரீனிஷ் ஷேட் ஆட் பண்ணுறேன். இந்த சின்ன சின்ன டீட்டெயிலுக்கு தான் ஃபைனல் லுக் ஃப்ரேமுக்கு பார்க்குறப்ப ரொம்ப யூனிக் லுக்காக பார்க்க அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். பேஸ் க்யூர் ஆனதுக்கப்புறம் இப்போ கஸ்டமர் கொடுத்த பேபி ப்ரிசர்வேஷன் திங்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறேன். பேபி யூஸ் பண்ண கசம்பு, கயிறு, பாசி, பேங்கிள்ஸ்ன்ட்டு கஸ்டமர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த கொலுசில் இருக்க ஒரு முத்து கொடுத்துருந்தாங்க. இதில் பீச் தீம்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கஸ்டமருக்கு காமிச்சிட்டேன். ஸோ அந்த டிசைன் தான் இப்போ பண்ண போகிறேன். நான் இப்போ பண்ண போகிறோன்னா நான் எல்லாத்தையும் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் இதுக்கு அடுத்தது அலைன்மெண்ட் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஒவ்வொரு ஐட்டமும் ஸ்பெஷல் மெமரி தான். ஸோ ப்ளேஸ்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நம்ம ஒன்று மெமரிஸ் அவங்க க்ரியேட் பண்ணி தரும்போது அது எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் எப்பயுமே அது ஒரு மெமரபிள் ஒரு ஃப்ரேமாக இருக்கும். ஸோ அதில் ரொம்ப அது ஒரு பார்ட்டாக இருக்கப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேபி நேம், டேட் ஆஃப் பர்த்து, டைம், வெயிட்டுன்ட்டு அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இது நான் ஸ்டிக்கர் பிரிண்ட் ஷீட்டில் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்ததெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பீச் தீம் அந்த சாண்ட் இருக்க இடத்துல அவங்க நேம் வச்சுட்டு பேபி அந்த குவைட்ஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்டு இது ஓகேவான்னு பார்த்து எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஓகே பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே இந்த காலில் போட்டிருக்கிறத ஹார்ட் ஷேப்பில் எல்லாம் இது பண்ணி பெண்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் ஃப்ரேமுக்கு இன்னும் எமோஷ்னல் வேல்யூ கொடுக்குது. ஸோ எல்லாமே பார்த்து அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது சைஸ் சின்னது, டீட்டெயில்ஸும் ப்ரிசர்வேஷன் திங்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் அதனால் ஒன்று பெருசாக வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணலான்னு நினச்சிருந்தோம்னா பேங்கிள்ஸ்குள்ளே அவங்க கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சோம்னா கொஞ்சம் லுக்காகவும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக லுக்காகவும் இருக்கும். கசகசன்னு அந்த சின்ன ஃப்ரேமில் டீட்டெயில்ஸ் தனியாக ப்ரிசர்வேஷன் தனியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் ஐடியா பண்ணதுன்னா அந்த பேங்கிள்குள்ளேயே இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு அதாவது டேட்டு, டைம்லாம் அப்படிலாம் வச்சுட்டு சென்டரில் ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுட்டு இந்த 2 சைடு டேட்டு, டைமு, இன்னொரு சைடு வெயிட் அந்த மாதிரிலாம் அலைன்மெண்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் நான் எப்பயுமே ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட இது இப்படி வச்சுக்கலாமா சிஸ்டர், மேம் அப்படின்னு கேட்டுட்டு தான் வைப்போம். ஏன்னா அவங்க ஏதாவது சேஞ்சஸோ இது எனக்கு இப்படி வேணாம் அப்படி வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கலாம். இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காமிச்சோம்னா நம்மளுக்கு தான் எக்ஸ்ட்ரா லாஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு பிடிக்காம லாஸுங்கிறதோட அவங்களுக்கு பிடிக்காம கஸ்டமருக்கு தான் வேணும். ஸோ அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறாலும் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஒன்ஸ் கேட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த அலைன்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணுது.
ஸோ எப்படி லாஸ்ட் அவுட்புட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ வந்து கொலுசு கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் அது பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்க திங்ஸை அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் ஆனால் என்கிட்ட ஆர்டர் பண்ணது வந்து இந்த பேபியோட அம்மா இல்லை, வந்து இந்த பேபியோட சித்தி. அவங்க வந்து இந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறனால என்கிட்ட இது வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் என் அக்கா பையன் ஒருத்தன் இருக்காங்க, அவங்களுக்கும் நான் இப்படி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. பட் அப்போ நான் இந்த ஒர்க் பண்ணலை. பட் அப்போ தான் இந்த வசம்பு கயிறு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சு நான் பண்ணி கொடுத்தேன். பட் இந்த திங்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி மிஸ் பண்ணிட்டேனேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நான் அட்வர்டைஸ்மெண்ட்டு இங்கே என்கிட்ட ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல, உண்மையிலே நான் என்னோடய அக்கா பையனோட திங்ஸ்லாம் வந்து பேபியில் யூஸ் பண்ணதெல்லாம் எனக்கு அப்போல்லாம் இப்படி பண்ணாதனால என்னால் ப்ரிசர்வ் பண்ண முடியலை. ஸோ இந்த பார்க்குறப்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி என்னோடய பேபி திங்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே டிஎம் பண்ணுங்கள். பாட்டம் லேயர் கம்ப்ளீட் ஆன அப்புறம் வந்து நல்லா க்யூர் ஆக வெயிட் பண்ணுவோம். க்யூர் ஆனதுக்கு பிறகு வந்து டாப் கோட்டிங் வந்து நம்ம போர் பண்ணுறேன். இந்த டாப் கோட் நல்லா கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கும். அதே சமயம் பேபிஸ் மெமரிஸ் எல்லாமே சேஃபாக லாங் லாஸ்டிங்காக ப்ரிசர்வ் ஆகும். ஃபைனலாக டீமோல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சர்ப்ரைஸ் மொமெண்ட். பீச் தீமில் பேபி மெமரிஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேம் மாதிரி ரெடி ஆகிரும். எப்பயுமே எவ்ரி டைம் நம்ம பார்க்கும்போது இந்த மெமரிஸ் மொமெண்ட் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வரும். உங்களுக்கும் இப்படி உங்கள் பேபி ப்ரீசியஸ் மெமரிஸை வந்து ரெசின் ஃப்ரேமில் ப்ரிசர்வ் பண்ணணுமா, உடனே டிஎம் பண்ணுங்கள். பேபி திங்ஸ்லாம் என்கிட்ட வந்து ப்ரிசர்வேஷனுக்கு இவ்வளோ திங்ஸ்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பீஸ் இருந்தாலும் எவ்வளோ சிங்கிள் பீஸ் இருந்தாலும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை. டேக் கேர்.